ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, பிரசவ வலி வந்து எப்படி இருக்கும்? எத்தன நாள்ல நம்மளுக்கு பிரசவ வலி வந்து ஏற்படும்? இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னா, அது கண்டிப்பா பிரசவ வலி தான். அத பத்தி தான் அதாவது இந்த மாதிரியான அறிகுறிகளோ, இந்த மாதிரியான வலிகள் இருந்ததுன்னா, கண்டிப்பா இது பிரசவ வலி தான். நம்மளுக்கு 1 வாரத்திலயோ அல்லது 15 நாட்கள்லயோ நம்மளுக்கு டெலிவரி நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா நம்மளுக்கு பிரசவ வலி வந்து எந்த வாரத்தில நம்மளுக்கு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, 32வது வாரத்தில இருந்தே நெறைய பெண்களுக்கு, ஒரு சில பெண்களுக்கு 33, 34வது வாரத்திலேயே கூட பிரசவ வலி வந்து நார்மல் டெலிவரி ஆயிருக்கு. ஆனா மேக்ஸிமம் நம்மளுக்கு 37, 38, 39 இந்த 3 வாரங்கள்ல தான் அதிக பெண்களுக்கு வந்து பிரசவ வலி வந்து ஏற்பட்டிருக்கு. இப்ப பிரசவ வலி ஏற்படுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும்? இந்த மாதிரினா கண்டிப்பா அது பிரசவ வலி தான். இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு 1 வீக்லயோ, 15 டேஸ்லயோ நம்மளுக்கு டெலிவரி ஆயிடும்னா, எந்த மாதிரி அறிகுறின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அறிகுறி பார்த்தோம்னா முதுகு வலி. நெறைய பெண்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான முதுகு வலி வந்து இருக்காது. இந்த முதுகு வலி வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுடைய மேல் முதுகு, அந்த முதுகு தண்டுவடம் இருக்குல்ல, நம்மளுடைய கழுத்துக்கு கீழ இருந்து முதுகு வலி வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த முதுகு வலி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இடுப்பு பகுதியில வந்து பின்னாடி அதாவது நம்மளுடைய கீழ் இடுப்புன்னு சொல்லுவோம்ல, நம்மளுடைய அந்த இடுப்பு பகுதியில வந்து ரொம்ப அதிகமா வலி இருக்கும். சைட்ல அதாவது வயிற்றுக்கு கீழ உங்களுக்கு அடி வயிற்றுலயும் அடுத்து வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். இப்படி அதுவும் ரொம்ப இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப குத்துற மாதிரி, இந்த மாதிரியான ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா, அது உங்களுக்கு பிரசவ வலிய வந்து ஏற்படுத்தும். பிரசவ வலி வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, வயிறு வந்து ரொம்ப லேசா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பசிக்கவே பசிக்கும். இதுக்கு முன்னாடி பசிக்கவே பசிக்காது. ஆனா உங்களுக்கு பிரசவம் நடக்க போகுது. ஒரு 1 வாரத்திலேயோ அல்லது 15 நாட்கள்லயோ உங்களுக்கு பிரசவம் நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு அந்த வயிறு பசி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். என்ன காரணம்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி குழந்தையோட தலைப்பகுதி வந்து உங்களுடைய பெருக்குடல், சிறுகுடல் எல்லாத்தையுமே ரொம்ப அழுத்திட்டுருக்கும். உங்களுக்கு குழந்தை ஹெட் ஆன் பொசிஷன்ல இருந்து கீழ இடுப்பணுப்புக்குள்ள நகரும் பொழுது, மேல் பகுதி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இடம் வந்து அந்த அழுத்துறது வந்து இருக்காம இருக்கும். அதனால இந்த செரிமான பிரச்சனைகள் இல்லாமல், அந்த நெஞ்சுக்கரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு அதிகமா பசி வந்து ஏற்படும். 3வது அறிகுறி நம்ம பார்த்தோம்னா, வெள்ளைப்படுதல். வெள்ளைப்படுதல் வந்து இதுக்கு முன்னாடியே ரொம்ப நார்மலாவே பிரெக்னன்சி டைம்ல ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப அதிகமா தான் படும். ஆனா, நார்மலா உங்களுக்கு பிரசவ வலி வந்து ஏற்பட போகுதுன்னா, உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் வந்து இதுக்கு முன்னாடி படுறத விட ரொம்ப அதிகமா ஏற்படும். என்ன காரணம்னா, நம்மளுக்கு கர்ப்பப்பைய சுத்தி இருக்கிற அதாவது கர்ப்பப்பை வாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரிவடையும்போது, அத சுத்தி இருக்கிற சளி மாதிரியான ஒரு லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு நம்மளுடைய கர்ப்பப்பை வாய் விரிவடைய, அந்த சுத்தி இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டே இருக்கும். அந்த வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு அதோட லைட்டா சேர்த்து ப்ளீடிங்கும் வந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு ப்ளீடிங் மட்டும் கூட ஒரு சிலருக்கு வந்து ஏற்படும். அப்படி ஏற்பட்டதுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. இல்ல லைட்டா வந்து ப்ளீடிங் ஏற்படுதுன்னா, உங்களுக்கு பிரசவ வ அ அதாவது குழந்தை வந்து வெளியில வரும் தருவாயில இருக்கு. பிரசவ வலி வந்து ஒரு சிலருக்கு பிரசவ வலி ஏற்படும் பொழுது கூட அந்த மாதிரி ஏற்படும். அப்படி இருந்ததுன்னா 3 ஆர் 4 டேஸ்ல உங்களுக்கு டெலிவரி நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா, உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் விரிவடையும் பொழுது இந்த மாதிரியான ப்ளீடிங் வந்து அதிகமா ஏற்படும். இது ரொம்ப முக்கியமான அறிகுறின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இப்ப பிரசவ வலி வந்து எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இல்ல பொய்யான வலி வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு பொய்யான வலினா ஒரு 1 மணி நேரத்தில வயிறு வலி வந்து நின்றும். அல்லது 2 ஒரு 10 நிமிஷம் வயிறு வலிக்கும். நல்லா ஒரு சிலருக்கு சூட்டு வலின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொய்யான வலின்னு சொல்லுவாங்க. தலை நெறைய நல்லா எண்ணெய் வச்சுட்டு, நல்லா தண்ணி அதிகமா நீங்க குடிக்கும் பொழுது, அந்த சூடு கம்மியாகி உங்களுக்கு அந்த பிரசவ வலி வந்து இருக்காது. அதுவே வந்து உங்களுக்கு
நார்மலா பிரசவ வலியா இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த வலி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும். எனக்கு 2ண்ட் பேபிக்கு வந்து 3 ஆர் 4 டேஸ் எனக்கு பெயின் இருந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம்னா, ஒரு 2 ஆர் ஒன்ஸ் வந்து வலிக்கும். ஆனா சரின்ட்டு நான் வந்து பெருசா இது பண்ணல, கன்சிடர் பண்ணல. சரி லைட்டா தானே வலிக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா அந்த 2 ஆர் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ அந்த வயிறு வலிக்கும் பொழுது ரொம்ப வலியா இருக்கும். ஆனா நம்ம தாங்குற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அதுவே 2வது நாள் நீங்க பார்க்கும்பொழுது, அந்த வலி வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ வந்து ஏற்பட்டது. அதுக்கடுத்து 3வது நாள் பார்க்கும்பொழுது, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ எனக்கு வந்து அந்த பிரசவ வலி வந்து ஏற்பட்டது. அடுத்து 4வது நாள் பார்த்தீங்கன்னா, 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவ வந்து எனக்கு பெயின் வந்து ஏற்பட்டது. அந்த வலி வந்து அதோட டைம் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஆனா வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நைட்டும் இருக்கும், பகல்லேயும் இருக்கும். இந்த வலி தொடர்ந்து இருக்கும் பொழுது, உங்களுக்கு இது வந்து பிரசவ வலின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளோட வயிறு வந்து ரொம்ப கீழ இறங்கியிருக்கும். அத வச்சே நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆயிடும். குழந்தையோட தலைப்பகுதி வந்து நம்மளுக்கு யூரின் போகும்பொழுதோ, இல்ல கீழ உட்காந்து எந்திரிக்கும் பொழுதோ, அதோட தலைப்பகுதிய வந்து நம்மளே நல்லா ஃபீல் பண்ண முடியும். எ த அதே மாதிரி வயிறும் ரொம்ப கீழ இறங்கி இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். அ வயிறு ரொம்ப இறுக்கமா இருக்காது ஒரு சிலருக்கு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அ அதே மாதிரி உங்களுக்கு பிரசவ வலி ஏற்படுதுன்னா, முன்னாடி கூட ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் கூட போகும். ஏன்னா, அவங்களுக்கு அந்த நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு அந்த குடல் வந்து அதில இருக்கிற கழிவுகள எல்லாத்தையும் வெளியேற்றி, அந்த நார்மல் டெலிவரிக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய உடல்நிலைய செட் பண்றதுக்காக, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது. இத தவிர நம்மளுக்கு ஒரு சிலருக்கு அடி வயிற்றுல வயிறு வலி ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த அடிவயிறுன்னு சொல்ல முடியாது. அடிவயிறு, மேல் வயிறு, சைட்ல லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல இந்த மாதிரியான வலிகள் வந்து தொடர்ந்து இங்க வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, அடி வயித்துல வலி இருக்கிற மாதிரி இருக்கும். முதுகு வலியும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அதாவது 7, 8 மாதங்கள் கால் வீக்கம் இல்லாட்டி கூட, அந்த 8வது மாதம் அதாவது 32 வாரங்களுக்கு கூட அடுத்து கூட அவங்களுக்கு கால் வீக்கம் வந்து அதிகமா இருக்கும். கால் வீக்கம் அதிகமா இருந்ததுன்னா, மேக்ஸிமம் கீழ கால தொங்க போட்டு உட்காராதீங்க. அதே மாதிரி பனிக்குட நீர் வந்து உடைஞ்சிருச்சு. இப்ப பனிக்குட நீர் எது பனிக்குட நீரு, எது வந்து நார்மல் யூரின் சாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, பனிக்குட நீர் வந்து கொஞ்சம் வழுவழுப்பு முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி நல்ல வழுவழுப்பு தன்மையோட இருக்கும். பனிக்குட நீர் வந்து எது யூரின் சாம்பிள், எது பனிக்குடத்தோட நீருங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு அந்த 36வது வாரம், 37வது வாரத்திலேயே கூட வீட்லயே கூட அவங்களுக்கு பனிக்குட நீர் உடைஞ்சிரலாம். அப்படி உடைஞ்சதுன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிடுங்க. மேக்ஸிமம் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போறது ரொம்பவே நல்லது. நீங்க ரெகுலரா செக்கப் பண்ற ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரமா இருந்தா கூட, நியர்பை ஏதாவது உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போனா பெட்டரா இருக்கும்னு தோணல, அப்படி இருந்ததுன்னா உடனே அங்க போறது ரொம்பவே நல்லது. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த பனிக்குட நீர் கம்மியாகும் பொழுது, குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகும். ஆனா, பனிக்குடம் நீர் உடைஞ்சு சீக்கிரம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம போறோமோ, அந்த அளவு ரொம்பவே நல்லது. இத தர இத தவிர அவங்களுடைய பிறப்புறுப்புல வந்து லைட்டா வலி மாதிரி ஏற்படும். ஆ அந்த கால் 2 தொடைப்பகுதியும் ரொம்ப வலி வந்து ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது கூட உங்களுக்கு பிரசவ வலி வந்து ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பெண்களுக்கு அந்த இடுப்ப சுத்தி இருக்கிற வலி மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருந்தா கூட உங்களுக்கு பிரசவ வலி வந்து ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். ஆ நார்மலா உங்களுக்கு லைட்டான ப்ளீடிங்கோ, வெள்ளைப்படுதல் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த மாதிரி இருந்ததுன்னா, உடனே ஹாஸ்பிட்டல் போயி செக்கப் பண்றது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய மல்லிகா மெட்டர்னிட்டி அதாவது நம்ம பிரெக்னன்சி உமன்ஸ்க்கு மட்டுமே ஃபீடிங் வியர் வந்து நம்ம சேல்ஸ் பண்றோம். அதாவது ஃபீடிங் ப்ராலருந்து அ நம் ஃபீடிங் குர்த்தி, பார்ட்டி வியர், அது வந்து நார்மல் ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். ஆனா, நம்ம வந்து இன்விசிபிள் ஜிப்போட நம்ம பண்றோம். அ நெறைய பெண்களுக்கு வந்து அ தெரி நம்ம சேனல் வந்து நான் ஆல்மோஸ்ட் நம்ம 3 ஆர் 4 இயர்ஸ் வரைக்குமே வச்சிருக்கோம். ரொம்ப ட்ரஸ்டடான பேஜு. ஆனா சிஓடி கிடையாதுங்கப்பா. ஆன்லைன் மட்டும் தான். ஸோ கண்டிப்பா நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் கீழ அனுப்புறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நெறைய டெய்லி நாங்க எக்கச்சக்க ட்ரெஸ் வந்து போடுறோம். ஃபீடிங் நைட்டி நம்மட்ட இருக்கு. ஃபீடிங் ப்ரா இருக்கு. ஃபீடிங் குர்தீஸ், பார்ட்டி வியர் எல்லாமே அம்பர்லா கட்டிங் எல்லாமே இருக்கு. இப்ப கபோட்டா காட்டன்ஸ் எல்லா வெரைட்டீஸுமே வந்து நம்மட்ட வந்து
மல்லிகா மெட்டர்னிட்டி வியர், ஃபீடிங் வியர்ஸ் மட்டும் தான். நார்மல் குர்தீஸும் ஒரு சில ட்ரெஸ் மட்டும் வச்சிருக்கோம். ஆனா எல்லாமே நம்ம ஃபீடிங் ரிலேட்டடா மட்டும் தான் பண்றோம். ஸோ கீழ நான் லிங்க் குடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா சிஓடி கிடையாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். நம்ம ட்ரஸ்டட் பேஜ் தான். நம்ம இன்ஸ்டாலயும் லிங்க் நான் இது வச்சிருக்கேன். அதுலயும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட நாங்க 2000 கஸ்டமருக்கு இப்போ வந்து நாங்க சப்ளை பண்ணியிருக்கோம். நீங்களும் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி